டொனால்ட் ட்ரம்ப்போட எக்கனாமிக்கல் பிளான்ஸ் வந்து எப்படி இருக்கும். இவர் வந்து என்ன சொல்லுவாரு, இல்ல நான் டாரிஃபை வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறேன், நான் டெம்பரவரியா 90 டேஸ் சஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஸ்டேபிள் எடுத்துட்டு வருவார். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டும் வந்து ரொம்ப வாலடைலா இருக்கும். ஹவுசிங் பிரைசஸும் அமெரிக்கால வந்து பயங்கரமா வாலடைலா இருக்கும். லிட்ரலாவே உங்களுக்கு வந்து ஹவுசிங் பிரைசஸ் வந்து கீழே போகும், இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகும், நிறைய பொருட்களோட விலை வந்து அதிகமாகிட்டே இருக்கும், பொதுமக்கள் இடையே பயங்கர சலசலப்பு இருக்கும். அதே மாதிரி செனேட்டர்ஸும் ஜட்ஜஸும் ட்ரம்ப் பண்ற விஷயத்தை வந்து அப்போஸ் வந்து பண்ணுவாங்க. அதாவது வந்து ஹார்வர்ட்ல வந்து கோர்ட் கேஸ் வந்து வந்துடுச்சு, ஹார்வர்டுக்கும் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கும் கோர்ட் கேஸ் வந்துடுச்சு. அதே மாதிரி அவர் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பயங்கரமா நெகட்டிவா ஆக்ஷன் எடுப்பார். அதனால நீங்க வந்து 6, 8, 12 வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பலியானது வந்து எஜுகேஷன். அதே மாதிரி எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விசா, எஜுகேஷன்ல போய் சேர்றவங்க அந்த அமெரிக்கன் எஜுகேஷனை படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிற மட்டும் போகாதீங்க, ரொம்ப ரொம்ப பயங்கர ப்ராப்ளமேட்டிக் ஆகிவிடும்.